அப்போது இந்த குழப்பத்துக்குள்ளே தான் இன்னைக்கு திமுக இருக்குது. அதை இன்னைக்கு மீடியா மூடி மறைக்கிறாங்க. அவங்க கூட்டணி கட்சிகள் என்ன பேசினாலும் அதை மீடியா ஒரு பேசு பொருளாக மாற்றுறதில்லை. அது தொடர்பான கேள்விகளை கேட்கறதில்ல. ஸ்டாலின்கிட்ட கேட்கறதில்ல, திருமாவளவன்கிட்ட கேட்கறதில்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொன்னதை திருமாவளவன்கிட்ட கேட்கறது கிடையாது. அந்த கேள்வியை திமுக தலைவர்கள்ட்ட கேட்கறது கிடையாது. அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதை விவாத பொருளாக ஆக்கிறது கிடையாது. ஒன்லி டார்கெட் அதிமுக பாஜக கூட்டணி, அதை உடைக்க வேண்டும். அவ்வளவுதான் இவங்களுடைய டார்கெட். அப்போ இந்த குழப்பமான சினாரியோ தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் இருக்கு. அப்ப இதுல வெளியில இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும். அவங்க இப்ப வரைக்கும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இரண்டு கூட்டணிக்குள்ளேயும் ஏதேனும் குழப்பம் வந்தால் அதன் மூலமாக நாம பயனடையலாம் அப்படின்னு அவங்க வெயிட்டிங் கேம் ஆடிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை அதிமுகவோட சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. தாவேகாவும் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாவேகாவையும் பாஜகவையும் இரண்டையும் ஒரே இடத்தில் அதிமுகவால் தக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ஒன்று தாவேகா இல்லை பாஜக அப்படிங்கிற சாய்ஸ் எடுக்க வேண்டிய அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு கட்டத்தில் நேரும். அந்த கட்டத்தில் அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த குழப்பம் எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த ஒற்றை ஆயுதம் தான் இன்னைக்கு தமிழக கட்சிகள் அத்தனை பேர் கையிலையும் இருக்கு. அதை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க.